ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பலாம் நிறைய பார்ட் 2, பார்ட் 3 படங்கள் வந்து பார்ட் 1 படத்துடன் லிங்க் ஆகி இருக்கும். ஆனா வேற படமாக இருந்தாலும் ஒரு படத்துல வர ஒரு சீனை வேற ஒரு படத்துல ரெஃபரன்ஸ் ஆக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட சீனை மற்றும் படத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 2001 ல நாராயணமூர்த்தி இயக்கத்தில் பிரபுதேவா நடித்து வெளிவந்த மனதை திருடி விட்டாய். இந்த படத்துல வடிவேல் விவேக் காம்பினேஷன் காமெடி மிகவும் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் விவேக்குக்கு கல்யாணம் ஆகும். கல்யாண பிறகு விவேக் மனைவிக்கு கால் இல்லை என்ற விஷயம் தெரிய வரும். அப்போது வடிவேல் விவேக்கை கலாய்ப்பார். அப்போ விவேக், ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனமில்லிங்கோ, இப்படி பாட்டு பாடுவார். அதற்கு வடிவேலு என் பிட்ட எனக்கே போட்டு போயிட்டானே என்று சொல்லுவார். என் பிட்ட எனக்கே போட்டு போயிட்டாரே. வடிவேலு ஏன் இப்படி சொல்றன்னு சில பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். 1997ஆம் ஆண்டு சேரன் இயக்கத்தில் முரளி நடித்து வெளிவந்த படம்தான் பொற்காலம். அந்த படத்துல வடிவேலு பாட்டு பாடி இருப்பார். அந்த பாட்டு தான் ஊனமுனம் பாட்டு. ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனமில்லிங்கோ. அடுத்து 2002 இல் அருண்பாண்டியன் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்து வெளிவந்த தேவன். இந்த படத்தில் கார்த்திக் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அந்த படத்துல ஒரு சீன்ல கார்த்திக் வெளிநாட்டு பெண்ணிடம் பேசினிருப்பார். அங்கு வந்த விஜயகாந்த் யாருன்னு கேட்க அதற்கு கார்த்தி நாடோடி தென்றல் என்று சொல்வார். இது எந்த படத்தோட ரெஃபரன்ஸ்? 1992ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த படத்தின் பெயர்தான் நாடோடி தென்றல். இந்த படத்துல கார்த்திக் தான் கதாநாயகன். இந்த படத்துல கார்த்திக்கும் பிரிட்டிஷ் பெண்ணும் காதலிப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள். இத சொல்ற மாதிரிதான் தேவன் படத்தில் கார்த்திக் சொல்லி இருப்பார். 2002 ல கதிர் இயக்கத்தில் வெளிவந்த படம்தான் காதல் வைரஸ். இந்த படத்தில் விவேக் காமெடியனாக நடித்திருப்பார். இந்த படத்தில் ஒரு சீனில் விவேக் கலாட்டா பண்ணிட்டு இருக்க செல்முருகன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக வந்து விவேக்கு அரெஸ்ட் பண்ண போவார். அப்போது விவேக் எனக்கு ஐஜிய நல்லா தெரியும் என்று சொல்லுவார். அதுக்கு செல்முருகன், எனக்கு ஐஜியை நல்லா தெரியும். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஒரு 2 நிமிஷம் கேப்ல ஐஜிக்கு என்ன தெரியாதுன்னு இப்படி சொல்லுவார். இது எந்த படத்தில் உடைய ரெஃபரன்ஸ்னா 2001 ல ஜிவிஎம் இயக்கத்தில் வெளிவந்த மின்னலே படத்தில் தான் இந்த சீன் வரும். எனக்கு ஐஜியை நல்லா தெரியும். பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. இதைத்தான் செல்முருகன் விவேக்கிடம் சொல்லுவார். 2004 இல் ஏ.ஜே. முருகன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வெளிவந்த மன்மதன் படத்தில் இது போன்ற ஒரு ரெஃபரன்ஸ் சீன் இருக்கும். அதுல சிம்பு சந்தானையிடம் ஒரு விஷயத்தை சொல்லி இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார். அதுக்கு சந்தானம், இது யார்கிட்ட சொல்லாதீங்க, இது பெரிய அக்கா ரகசியம், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லணும், நீ யார்கிட்டயும் சொல்லிடாத என்று சொல்லுவார். இது எந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ்னு சில பேருக்கு தெரியும். அதே 2004ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த கிரி படத்தில் வடிவேலு அர்ஜுன் கிட்ட இந்த அக்கா ரகசியத்தை சொல்லுவார். இதை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது என்றும் வடிவேலு அர்ஜுனிடம் சொல்லுவார். இதை தான் சந்தானம் பெரிய அக்கா ரகசியம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சிம்புவிடம் சொல்லுவாங்க. அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்கான ஊருக்குள்ள ஒரு பொடி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையை பிடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கேன். சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் சத்யராஜ் மற்றும் சிபி சத்யராஜ் நடித்துள்ள கோவை பிரதர். இந்த படத்தில் ஒரு சீன்ல சத்யராஜ் கிரிக்கெட் கேம்ல ஆட்கள் சேர்க்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்கும். அதுல சத்யராஜ் ஒரு டயலாக் சொல்லுவார்.
இதுக்கு தேங்காய் பொறுக்கிறது ஈத்தரமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. அதற்கு ஓடி வந்த அல்வா வாசு, யார பார்த்து தேங்காய் பொறுக்கிட்டு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறுக்கிட்டு இருந்த. ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்க. வாசு சொல்லுவார். இது எந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ்னு சில பேருக்கு தெரிந்திருக்கும். 1994 ஆண்டு மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த அமைதிப்படை படத்தினுடைய ரெஃபரன்ஸ். வில்லனாக நடித்த சத்யராஜ் அரசியல் வருவதற்கு முன் தேங்காய் பொறுக்கி கொண்டுதான் இருந்தார். மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமி தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க. எங்கிட்டயே நாட்டியம் பேசுறேனே, உண்மையை பேசுறது பேரு நாட்டியமாங்க. அதுதான் கோவை பிரதர்ஸ் படத்துல அல்வா வாசு சொல்லி இருப்பார். இயக்குனர் சங்கர் படத்தில் கூட இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் சீனை யூஸ் பண்ணி இருக்கிறார். சங்கர் இயக்கத்தில் 2007 ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் குடும்பம் ஸ்ரீயா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க சென்று இருப்பாங்க. விவேக் இப்படி சொல்லுவார். இது கும்பி பாகம்பா. இது எந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ்னா, அதே சங்கர் இயக்கத்தில் 2005 வெளிவந்த அந்நியன் படத்தில் இப்படி ஒரு தண்டனை இருக்கும். அந்த தண்டனைக்கு பேரு தான் கும்பி பாகம். இந்த தண்டனையை பற்றி விக்ரம் அந்த படத்தில் சொல்லி இருப்பார். கும்பி பாக்கமா? இது எல்லாரும் கேள்விப்பட்ட தண்டனை தான். என்ன கொப்பரையில போட்டு வாட்டுறது. 2009 சோசி கணேசன் இயக்கத்தில் விக்ரம் நடித்து வெளிவந்த படம்தான் கந்தசாமி. இதுல வடிவேல் காமெடினாக நடித்திருப்பார். அதில் ஒரு சீனில் வடிவேலுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல நெல்லை சிவாவும் ஒரு கான்ஸ்டபிள் ஆக நடித்திருப்பார். அதில் நெல்லை சிவா வடிவேலை பார்த்து அன்னைக்கு நீ கிணற்ற காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவதானே நீ என்று சொல்லுவார். கிணத்த காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததானே நீ? ஆவியா ஒன்னால மெண்டல் ஆவி, டீபர்மட் ஆவி, இன்ஸ்பெக்டர் அந்த ஏட்டாகி ஊர் விட்டு ஊர் வந்திருக்க. இப்ப என்னதடா காணல வந்திருக்க? ஊரை காணல வந்திருக்க. இது எந்த படத்தோட ரெஃபரன்ஸ்னா 2008 பிரசன்னா நடிப்பில் வெளிவந்த கண்ணும் கண்ணும் என்ற படத்தில் ஒரு காமெடி சீன் தான் அது. கிணத்த காணமா? 2011 கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஜீவா நடித்து வெளிவந்த கோ படத்தில் பியா பாஜ்பி ஒரு டைரக்டர் கிட்ட பேசுற மாதிரி காட்டுவாங்க. இது எந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ்னா, அதே கேவி ஆனந்த் 2009 ஆண்டு சூர்யா நடிப்பில் வெளிவந்த அயன் படத்தில்தான் சூர்யா வைரத்தை கடத்துவார். அப்புறம் அவரே ஆபீசராக மாறுகிற மாதிரி காட்டி இருப்பாங்க. இதுதான் கோ படத்தில் பியா பாஜ்பி ஒரு டைரக்டர் கிட்ட சொல்லுவாங்க. 2011 சாய் ரமணி இயக்கத்தில் ஜீவா இரட்டை வேடத்தில் நடித்து வெளிவந்த சிங்கம் புலி. இதில் அண்ணன் ஜீவாவான சிவா சந்தானத்தை ஒயின் ஷாப்புக்கு கூட்டியின் போவார். அப்போது சந்தானம் இப்படி சொல்லுவார். இந்த வசனம் எந்த படத்தில் வரும் என்று சில பேருக்கு தெரிந்திருக்கும். 2009 ஆண்டு ராஜேஷ் இயக்கத்தில் ஜீவா நடித்து வெளிவந்த சிவா மனசுல சக்தி படத்தில் ஜீவா சந்தானம் கிட்ட சொல்லுவார். அவளை புடிச்சிருக்கின்றியா புடிக்கலன்றியா தெரியல வச்சு ஒரு கோட்டு சொல்ல. அதைதான் சிங்கம்புலி படத்தில் ஜீவாவிடம் சந்தானம் சொல்ற மாதிரி இந்த சீன் இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் சிவா மனசுல சக்தி படத்தில் ஜீவா குவாட்டர் என்று சொல்லுவார். அதே சிங்கம்புலி படத்தில் சந்தானம் கோக் என்று சொல்லுவார். அடுத்து 2015 சிம்பு தேவன் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள திரைப்படம் புலி. இந்த படத்துல ஒரு சீன்ல தம்பி ராமையா ஒரு பெரிய சைஸ் ஆமையே திட்டியிருப்பார். இதை கேட்டு டென்ஷனான அந்த பெரிய ஆமை தம்பி ராமையா மேல காரி துப்பும். அதற்கு சத்யா கிட்டே வந்து இப்ப நீங்க சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டீங்கன்னு கரடி காரி துப்பு கூட கேள்விப்பட்டிருக்கேன். முதல் தடவையா ஒரு ஆமை காரி துப்புனது உங்களை தானே சொல்லி இருப்பார். இது எந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ்னு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும்.
அதே சிம்புதேவன் இயக்கத்தில் 2006 வடிவேல் நடித்து வெளிவந்த 23ஆம் புலிகேசி படத்தில் வடிவேல் மேல் கரடி காரி துப்பியது போல் ஒரு காமெடி சீன் இருக்கும். இதைத்தான் புலி படத்தில் சத்யா தம்பி ராமையாவிடம் கூறுவார். 2019 ஹலிதா ஷமீம் இயக்கத்தில் வெளிவந்த சில்லு கருப்பட்டி படத்திலும் அவர்களுடைய அடுத்த படத்தின் பெயரை சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த படத்தில் மணிகண்டன் கார்ல போகும்போது அவர் லவ்வர் கிட்ட ஏலே படத்தை பார்த்தியா என்று கேட்பார். ஆனா ஏலே படம் 2021 வந்த படம். ஹலிதா ஷமீம் அவர்களின் அடுத்த படத்தின் பெயரை இந்த படத்திலேயே குறிப்பிட்டிருப்பார்.